நீங்கள் உங்கள் மனசு, உங்கள் காதல் இதை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க இல்லை? நீங்கள் விரும்பின உடனே அந்த பொண்ணும் உங்களை விரும்பணும். அது அவள் கடமை, அப்படித்தானே? அவளும் ஒரு உயிர். அவளுக்கும் ஆசை, விருப்பு, வெறுப்பு, தேவை எல்லாம் இருக்கும் என்று யோசிக்க கூட மாட்டீங்க. நீங்கள் விரும்பின உடனே அவளும் அதுக்கு சம்மதிக்கணும். அப்படி இல்லைன்னா அவள் வேற யாரையாவது விரும்பினா உங்களால் ஏற்றுக்க முடியாது, அப்படித்தானே? அப்படி அவள் மனசில் யாராவது இருந்தால் அதை பிரித்து அந்த காதலை நிறைவேற விடாமல் செய்து உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக்குவீங்க இல்லை? அப்படி என்ன சார் உங்கள் காதல் ஸ்பெஷல்? உங்களுக்கு உங்கள் காதல் எவ்வளவு முக்கியமோ அப்படித்தானே மற்றவங்களுக்கும். நீங்கள் உண்மையிலேயே அவளை விரும்பி இருந்தால் முதல்ல அவளை உங்கள் விருப்பத்திற்கு தலையாட்டும் பொம்மையாக பார்க்காம உயிருள்ள மனுஷியாக விருப்பு வெறுப்பு சொல்லக்கூடியவளாக பாருங்க. என இடைவெளியின்றி படபடவென புரிந்தவள், இனி எந்த காரணத்திற்காகவும் என்னை பார்க்க வராதீங்க என்றாள். இதை கேட்டுக்கொண்டிருந்த இருவருக்குமே இருவேறு வகையில் அவள் பேச்சு மனதை தாக்கியது. புனித்துக்கு, நீ வேண்டுமானால் என்னை விரும்பி இருக்கலாம், ஆனால் என் மனதில் நீ இல்லை. நீ விரும்பியதற்காகவெல்லாம் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெளிவாக புரிய விஹானுக்கும் ஆருவின் வார்த்தைகள் குற்ற உணர்ச்சியை கொடுத்தது. அவனுக்கு பிடித்த ஒரே காரணத்திற்காக ஏதேதோ சொல்லி என்னென்னவோ செய்து ஆருவை சம்மதிக்க வைத்து அவளை மணந்திருக்க கூடாதோ? என்னை பற்றி, என் மனதை பற்றி, அதில் இருக்கும் காதலை பற்றி அவளை நினைத்து அவள் மனதை பற்றி யோசிக்க தவறிவிட்டேனோ? இல்லையே, ஆருவிற்கு என்னை பிடிக்கவில்லை என்றாலும் அப்போது வரை அவள் மனதில் வேறு யாரும் இல்லை என்று உறுதி செய்த பிறகுதானே இந்த முடிவை எடுத்தேன். இப்போது இவள் பேசுவதை பார்த்தால் அப்படி இல்லை போலிருக்கிறதே. அப்படியானால் அவள் மனதில் வேறு யாரோ இருக்கிறார்களோ? இந்த ரீதியில் யோசிக்க துவங்கியவனுக்கு ஒரு பேச்சுக்காக கூட அப்படி அதற்கு மேல் யோசிக்க முடியவில்லை. ஆனால் ஒருவேளை அதனால்தானோ என்னிடம் அவள் காட்டும் இந்த ஒதுக்கமும் என்னை தவிர்ப்பதும் என்று நினைத்து உள்ளம் துடித்தது. அப்போதுதான் பார்வையை திருப்பிய ஆரு விஹான் நிற்பதைக் கண்டு அவன் வருவான் என்று எதிர்பார்க்காததால் முதலில் தயங்கியவள் பிறகு அவனோடு எழுந்து சென்றாள். செல்லும் முன் புனித்திடம் எதுவும் சொல்லிக் கொள்ளவில்லை. அவ்வளவு ஏன்? அப்படி ஒருவன் அங்கு அமர்ந்திருப்பதை போல காட்டிக் கொள்ள கூட. இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை சொல்லில் அல்லாமல் செயலில் புரிய வைத்து விட்டு சென்றாள். காரில் வரும்போது இருவரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. விஹான் மனம் முழுவதும் ஒருவித வெறுமை சூழ்ந்திருந்தது. என்ன முடிவு எடுத்து இங்கு வந்தானோ அதற்கு முற்றிலும் எதிரான மனநிலையில் இப்போது இருந்தான். அவனுக்குமே புரிந்துதான் இருந்தது இது தனக்காக சொல்லப்பட்டதில்லை என்று. ஆனாலும் அத்தனை எளிதாக அந்த வார்த்தைகள் கொடுத்த தாக்கத்திலிருந்து வெளியே வர விஹானால் முடியவில்லை. ஆருவோ இப்பொழுது இருக்கும் மனநிலையையும் உடல்நிலையையே மீறி புனித்திடம் கோபப்பட்டுவிட்டு விறுவிறுவென வந்து காரில் ஏறி அமர்ந்ததும் அங்கிருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து மடமடவென குடித்து தன் கோபத்தை குறைத்து கொண்டவள் கண்மூடி இருக்கையில் சாய்ந்தாள். மனமோ புனித் பேசியதை எண்ணி கொதித்து கொண்டிருந்தது. இன்று மதியத்திற்கு மேல் வகுப்புகள் இல்லை என்று தெரியவே வீட்டிற்கு தெரிவித்துவிட்டு அமர்ந்தவளை காண புனித் வந்தான். அவனை இந்த நேரத்தில் இங்கு கொஞ்சமும் எதிர்பாராததால் குழம்பியவள் என்னவென்று கேட்க, நாளைக்கு நான் லண்டன் கிளம்புகிறேன். உனக்கு உன் மனசில் நான் இருக்கேனா இல்லையா? எனக்கு ரெண்டில் ஒன்று பதில் தெரிஞ்சாகணும் ஆரு. இப்போ நீ உன் ஹஸ்பண்ட் கூட எப்படி இருக்க என்றெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஒருவேளை நிஜமாவே உனக்கு இது பிடிக்காத திருமணமாக இருந்து உன் மனசில் நான் தான் இருந்தேன்னா எதை பற்றியும் யோசிக்காம என்னோட கிளம்பி வந்துடு. உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குவேன் என் நீளமாக பேசிக்கொண்டே சென்றவனை வெறுமையான கண்களோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஆரு. அவளிடமிருந்து பதில் இல்லாமல் போகவே ஆருவின் முகத்தை பார்த்தவனுக்கு அதிலிருந்து எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவன் வேறு ஒன்றாக புரிந்து கொண்டு, எஸ் ஐ நோ, இப்போ உன்னை ஸ்டேட், எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. உன்னோட குழந்தை என்னோட குழந்தை மாதிரி தான். இனி இனி இதை நினச்சி ஒரி பண்ணிக்காத. நான் அதுக்கு ஒரு நல்ல அப்பாவா என மேலும் என்ன சொல்ல இருந்தானோ அதற்குள் ஷட்டப் என ஆத்திரத்தில் கத்தியிருந்தாள் ஆரோ. அதில் புனித் ஆருவை அதிர்ந்து பார்க்க, சி என அவன் முகத்தை கூட பார்க்க பிடிக்காமல் முகத்தை சுளித்து கொண்டு திரும்பினாள். அவளின் அந்த செயலில் உண்டான பதட்டத்தோடு புனித் ஆரு என அழைத்து ஏதோ சொல்ல வர, என் பெயரை சொல்கிற தகுதி கூட உனக்கு கிடையாது என கோபப்பட்டவளை கண்டு எப்படி அவளுக்கு புரிய வைப்பது என்று அவன் முழித்தான். என்ன சொன்ன? என் 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 குழந்தைக்கு நீ என வார்த்தையை உச்சரிக்கக்கூட முடியாமல் கண்களிலிருந்து கண்ணீர் உடதோடு துடிக்க நின்று இருந்தவள், இந்த குழந்தையோட அப்பா இவன் வெளியே வரப்போகிற ஒவ்வொரு நொடியையும் எண்ணி மனசெல்லாம் அவ்வளவு ஆசையோடு காத்துட்ருக்கான். பிள்ளை மண்ணில் விழாமல் கையில் தாங்க என பெருமையோடு சொன்னவள் ஒரு கல்யாணமான வயிற்றில் பிள்ளையோடு இருக்கிற பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு கூட தெரியாது நீ எல்லாம் என வெறுப்போடு பேசியவளின் பேச்சை கேட்டு திகைத்து போய் புனித் அமர்ந்திருக்கும் போதுதான் விஹான் வந்தது. முன்பே வந்திருந்தால் ஆருவின் பேச்சை கேட்டு இருந்தால் அவள் மனம் புரிந்து இருக்கும். ஆனால்
கேட்க வேண்டியதை கேட்காமல் இருவரின் வழக்கமான கேட்கக்கூடாததை மட்டுமே கேட்டு மனதை குழப்பிக் கொண்டே இருந்தான். அடுத்தடுத்து வந்த நாட்களில் ஆறு அந்த நேரத்து உடல் உபாதைகளால் மிகவும் அவதிப்பட்டாள். இறுதி வருட பரீட்சை வேறு நெருங்கிக் கொண்டிருக்க ரொம்பவே துவண்டு போனாள். அவள் படும் அவதிகளைக் கண்டு விஹான் உள்ளம் துடிக்க அமர்ந்திருப்பான். அருகில் சென்று அவளை தாங்கி அரவணைக்க துடிக்கும் கரங்களை கட்டுப்படுத்த போராடி கொண்டே இருப்பான். ஓரளவுக்கு மேல் அது முடியாமல் போகும்போது அங்கேயே நின்று கை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாமல் அங்கிருந்து நகர்ந்து விடுவான். விஹானின் இந்த செய்கைக்கு காரணம், சென்ற வாரத்தில் ஒரு நாள் இப்படித்தான். சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்க அடுத்த நாள் ஏதோ டெஸ்ட் இருந்ததால் களைப்பையும் மீறி படிக்க முயன்று கொண்டிருந்தாள் ஆரு. மைதிலியும் சற்று இடைவெளி விட்டு அவ்வப்போது கொண்டு வந்து கொடுத்த ஜூஸ் முதற்கொண்டு எல்லாம் வெளியே வந்து கொண்டிருக்க துவண்ட கொடி போல இருந்தாள். இந்த நிலைமையிலும் விடாது படித்து கொண்டிருப்பவளை கண்ட விஹானுக்கு கோபமே வந்தது. ரெஸ்ட் எடுக்காம இப்போ இது ரொம்ப அவசியமா என்று. ஆனால் எதுவும் சொல்லாமல் தன்னைத்தானே அருகில் சேர்க்க மாட்டாள் என்று மைதிலியை அங்கேயே இருக்க செய்தான். அவரும் அன்று முழுவதும் ஆறுடனே தான் இருந்தார். இரவு உறங்க அவர் அறைக்கு மைதிலி சென்றுவிட ஆறு படுத்த ஒரு அரை மணி நேரத்தில் மீண்டும் வாந்தி வரும் போல் இருக்க உடனே எழுந்து கொள்ள முடியாமல் தடுமாறி எழுந்து அமர்ந்தவளின் நிலை புரிந்து அவள் வாயருகே தன் இரு கரங்களையும் ஏந்திய விஹான், எடு, இறங்காதே என்றான். அதில் நிமிர்ந்து விஹானையும் அவன் கைகளையும் ஒரு பொருள் விளங்கா பார்வை பார்த்துவிட்டு எழுந்து சென்று குளியறைய கதவை அடைத்தாள் ஆரு. சிறிது நேரத்திற்கு பிறகு வெளியே வந்தவளின் முன் தண்ணீர் கிளாஸை விஹான் நீட்ட அதை வாங்காமல் அவளே சென்று வேறு கிளாஸில் நீர் ஊற்றி குடித்தவள், மற்றவங்க முன்னே நடிக்கிறதோட நிறுத்திக்கோங்க, என்கிட்ட நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் குழந்தைக்கு எதுவும் ஆகாமல் பத்திரமா பெற்று உங்ககிட்ட கொடுத்துடுவேன், கவலைப்பட வேண்டாம் என கோபத்தோடு பேசிவிட்டு திரும்பி படுத்து கொண்டாள். விஹானோ, என் அன்பும் பாசமும் அக்கறையும் இவளுக்கு நடிப்பா தெரியுதா? என் மனசு உனக்கு புரியவே புரியாதாடி என எண்ணி வருந்தியவன், என் அருகாமை அவளுக்கு வேதனை தருகிறது என்றால் இனி அதை ஆருவிற்கு தர விரும்பாமல் ஒதுங்கி கொண்டான். ஆருவின் வார்த்தைகளை மட்டுமே பார்த்தவனுக்கு அதன் பின் இருந்த அவளின் மனதின் வலி புரியாமல் போனது. உன்னுடைய இந்த அக்கறை உன் குழந்தைகளுக்காகத்தானே? என் மேல் அன்போ பாசமோ அக்கறையோ இல்லாமல் உன் குழந்தையின் நலனுக்காக நீ என்னை கவனித்து கொள்ள தேவையில்லை என்றே அவள் கூறியது. இப்படியே நாட்கள் செல்ல ஆறு கல்லூரி முடிந்து வீட்டில் இருக்க துவங்கினாள். பூர்ணிக்கு பிரசவ நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் அவளை தாங்கி கொண்டிருக்க அதே அளவு அன்பும் அக்கறையும் ஆருவிற்கும் கிடைத்தது. ஆனால் ஒரு கணவனாக அருவிடமிருந்து பூர்ணிக்கு கிடைக்கும் அன்பும் காதலையும் பார்க்கும்போது தன்னையும் அறியாமல் ஆருவின் மனதை ஒரு ஏக்கம் சூழ்ந்து கொள்ளும். நிச்சயமாக பூர்ணி மேல் பொறாமை எல்லாம் இல்லை. ஆருவிற்கு அதனால் அது போல தனக்கும் தன் குழந்தைக்கும் விஹானின் அரவணைப்பு கிடைக்கலை என்றுதான் மனம் வலித்தது. இந்த எண்ணம் எல்லாம் வரும்போது அமைதியாக ஜன்னல் அருகில் சென்று நின்று கொண்டு வெளியே இலக்கின்றி வெறிக்கும் ஆருவின் கைகள் ஆதரவாக தன் வயிற்றை தாங்கி இருக்கும். இப்படி சோக சித்திரமாக ஆறு நிற்கும் காட்சியே இப்போது எல்லாம் அடிக்கடி விஹான் காண நேர்ந்தது. மற்றவர்கள் முன் இயல்பாக இருப்பது போல காட்டிக்கொள்ளுமாறு தனிமையில் தங்கள் அறையில் தனக்குள்ளேயே போராடி கொண்டிருந்தாள். அவளை பார்க்கும்போது வாரி அணைத்து ஆறுதல் படுத்த துடிக்கும் கைகளை கட்டி போட வைக்க பெரும்பாடு பட்டான் விஹான். நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, உனக்காக நான் இருக்கேன் என அவளை அணைத்து ஆறுதல் படுத்த துடிப்பவனுக்கு இரவில் அவள் உறங்கிய பிறகு வயிற்றில் இருக்கும் பிள்ளையை தொட்ட உணரவோ முத்தமிடவோ விஹான் முயல்கையில் ஆறு முழித்து கொள்வதால் இந்த நேரத்தில் அவள் சரிவர தூக்கம் வராமல் படும் அவதிகளை அருகில் இருந்து பார்ப்பவன் தன்னால் அவள் தூக்கம் கெட வேண்டாம் என்று அந்த முயற்சிகளையும் கூட கைவிட்டான். இதற்கிடையில் ஆருவிற்கு வளைகாப்பு விழா வந்தது. தன் பெரிய வயிற்றை இறுக்கி பிடித்து சேலை கட்டி பூர்ணியின் குழந்தைக்கு பேர் வைக்கும் தினத்தன்று அவள் பட்ட கஷ்டங்களை கண்ட விஹான் மைதிலியின் மூலமாக இலகுவான தொளவென முழு சல்வார் அணிந்து கொள்ள செய்தான். அதை அணிந்து கொண்டு முழு அலங்காரத்தோடு அலங்கரிக்கப்பட்டிருந்த மேடை அருகே வந்தவளின் அழகில் தன்னை மறந்து நின்றிருந்தான் விஹான். எப்பொழுதுமே ஆறு அழகிதான். இப்பொழுது தாய்மையின் பூரிப்போடு அலங்காரமும் அனைவரும் அவளையே பார்ப்பதால் உண்டன் சங்கடமும் சேர ஒரு மாதிரி கலவையான மனநிலையோடு நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஆரு. மேடையை நெருங்கியவள் அதில் ஏற முயல அங்கு நின்று கொண்டிருந்த விஹான் சட்டென்று வந்து கை கொடுத்து உதவி அடடா அடடா என இளைய தலைமுறைகள் கிண்டல் செய்ய விஹானின் கைகளை பிடித்து கொண்டு ஏறிய ஆருவின் கண்கள் வெட்கத்தால் சிவந்து போனது. சும்மாவே அவனை வெட்டமிடுபவன் இந்த வெட்க சிவப்பிற்கு பிறகும் ஒரு அங்குலம் கூட அவளை விட்டு நகரவில்லை. நிம்மதியும் சந்தோஷமுமாக விழா நடந்து முடிந்து அன்று இரவே ஆருவிக்கு வலி ஏற்பட ஆரம்பித்தது.
மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். பிரசவ அறைக்குள் விஹான் வர வேண்டும் என்று நிற்க, மருத்துவரும் சுகப்பிரசவத்தில் இப்போது இது எல்லாம் சகஜம் என்பதால் அனுமதிக்க ஆருவோ முடியவே முடியாது என்று மறுத்தாள். இருவரும் கணவன் மனைவிதான் என்றாலும் இந்த குழந்தைக்கு அவனே தகப்பன் என்ற போது இவர்களுக்கிடையே சாதாரணமான உறவோ நெருக்கமோ எதுவும் இதுவரை இல்லையே. ஆருவை திரும்பி முறைத்த விஹான், குழந்தை பிறக்கும் போது நான் கூட இருப்பேன் என அழுத்தமாக அவள் காதருகில் குனிந்து கூற, அவளுக்கு இருந்த வழியில் அவனை எதிர்த்து பேசவோ மறுக்கவோ முடியாது ஒத்துக்கொண்டாள். ஆரு ஒவ்வொரு முறையும் வலியில் துடிக்கும்போது அந்த வலியை தன் இதயத்தில் உணர்ந்தான். விஹான் அவன் தவித்து துடித்து அலறி பிரசவிக்கும் போது கண்களில் நீர் வழிய அவளின் வலியை தாங்கிக் கொள்ள முடியாத கையாளாக தனத்துடன் நின்றிருந்தவன் மருத்துவர் அழைக்கவே அவர் அருகில் செல்ல, இரு கைகளையும் விரித்து பிடிக்குமாறு அவர் சொன்னபடி செய்ய இந்த மண்ணில் வந்து அவதரித்தான் இவர்களின் செல்ல மகன் தன் தந்தையின் கைகளில். அவனின் துடிப்பை கண்டே அந்த பெண் மருத்துவர் இந்த பெரும் வாய்ப்பை தந்திருந்தார். எந்த ஒரு அருவருப்பும் இல்லாமல் தன்னோடு சேர்த்து அணைத்து நெஞ்சில் சாய்த்து தன் மகனை உச்சி முகர்ந்த விஹான் அவனை ஆருவின் அருகில் கொண்டு செல்ல, அதுவரை அவர்களையே இமைக்க மறந்து பார்த்திருந்தவள் முகத்தில் புன்னகையோடும் கண்களில் நிம்மதி மற்றும் ஆனந்த கண்ணீர் வழிய பூரிப்போடு அசதியில் கண் மூடினாள். 21 நாள் சென்றிருக்க அன்று விஹான் ஆரு தம்பதிகளின் தவ புதல்வனுக்கு பெயர் சூட்டும் விழா. மொத்த குடும்ப உறுப்பினர்களும் கூடியிருக்க அந்த வீட்டின் இளவரசனுக்கு அதர்வா ஜர்வஜித் என்று பெயர் சூட்டினர். கண்கள் கிடத்தி அந்த விழா முழுவதும் விஹானின் தாய்மையின் பூரிப்போடு மகனை மடியில் கொண்டு அமர்த்தியவளையே சுற்றி வந்து கொண்டிருந்தது. குழந்தை பிறந்தது முதலே விஹானின் அருகாமை ஆருவால் தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிப்போனது. அவன் குழந்தையை கொஞ்சுவதை தடுக்க அவளுக்கு மனம் இல்லாமல் போனதே காரணம். அப்படித்தான் இப்போதும் தன்மேல் படியும் விஹானின் பார்வையை ஆரு நினைத்திருக்க, எதிர்பாராமல் திரும்பும் சில நேரங்களில் எல்லாம் அது அப்படி இல்லையோ, பார்வை என்மீது இருந்ததோ என எண்ணி குழம்பி போனாள். அன்று முழுவதும் இந்த குழப்பமும் அந்த பார்வையும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. அன்று விஹான் தன் தொழில் சம்பந்தமாக ஆஸ்திரேலியா செல்ல வேண்டியிருந்தது. அதனால் பிறந்ததற்கு பிறகு முதல் முறையாக பிரியும் மகனை வட்டமிடுகின்றன அவன் கண்கள் என்று முதலில் கண்டு கொள்ளாமல் இருந்தவளுக்கு ஏதோ உறுத்த, ஒவ்வொரு முறையும் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் அவன் பார்வை தன் மீதே இருப்பதை கண்டு குழம்பினாள். ஆனால் அந்த கண்களிலிருந்து என்ன என்றுதான் அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மாலை ஆஸ்திரேலியா கிளம்புவதற்காக தன் அறையில் கண்ணாடி முன் நின்று தரைவாரி கொண்டிருந்த விஹான் முன் ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றவளை எதுவும் புரியாமல் என்னவென்பது போல் திரும்பி பார்க்க, இரு கரங்களையும் உயர்த்தி தூக்கு என்றாள் ஆரு. அதை நம்ப முடியாமல் என்ன என மீண்டும் கேட்டவனை இன்னும் நெருங்கி தூக்கு என்றவளை நொடியும் தாமதிக்காமல் இடையில் கை கொடுத்து ஏன் எதற்கு என்று தெரியவில்லை என்றாலும் தூக்கியிருந்தான். அடுத்த நொடி அவன் முகம் முழுவதும் தன் முத்தத்தால் அர்ச்சித்தவள் இறுதியாக இதழை நோக்கி நெருங்கி வினாடி தாமதித்து பின் அதிலும் தன் முத்திரையை பதிக்க கண் மூடி அவளின் முத்தத்தில் மூழ்கியிருந்தான் அந்த காதல் கணவன். விஹான் இந்த ஆருவின் எதிர்பாராத முத்தத்தில் சுகமாக மூழ்கியிருக்க சில நிமிடங்களுக்கு பிறகு அவனிடமிருந்து விலகி விஹான் முகத்தை கண்ட ஆரு தன்னை அவன் கைகளிலிருந்து விடுவித்து கொண்டு இறங்கினாள். அந்த அசைவில் கண் விழித்து பார்த்தவன் முகத்தை குழந்தையின் கைகளில் இருந்து மிட்டாய் பறிக்கப்பட்டது போல் வைத்து கொண்டு ஏன் என்பது போல் பார்க்க, நான் தான் தொடங்கினேன், ஒரு கட்டத்திற்கு அப்புறம் அதை உன் கையில் எடுத்துக்கொள்ள தெரியாதா, அப்படியே பொம்மை பாரி நிற்கிற என போலி கோபத்தோடு முறைத்து கொண்டு ஆரு கேட்க, அவள் எதை சொல்கிறாள் என்று புரியவும் ஆருவின் அந்த செல்ல கோபத்தை ரசித்தபடியே, நான் ஏன் கையில் எடுக்கணும், என் பொண்டாட்டி எனக்கு தர்ற ஃபர்ஸ்ட் கிஸ், அதை நான் முழுசா என்ஜாய் செஞ்சேன் என கண் சிமிட்டலோடு முகத்தில் குறும்பை தேக்கி விஹான் சொல்லவும், இது ஒன்றுதான் குறைச்சல் இல்லை என நொடித்து கொண்டவளை தன்னோடு இழுத்து இணையோடு அழைத்தவன், வேற எதில் குறைச்சல்னு சொல்லு, சரி பண்ணிடலாம் என்றான் கொஞ்சலாக. அப்போதே அவளுக்கு இங்கே வந்த காரணம் நினைவுக்கு வர விஹானின் கை வளைவில் இருந்தபடியே அவன் சட்டையை இரு கைகளால் பற்றி, ஏண்டா என்கிட்ட சொல்லலை என்றான் முறைப்போடு. ஆருவின் இந்த திடீர் செய்கைக்கே இப்போது வரை என்ன காரணம் என்று தெரியாதவன் இப்போது எதை பற்றி கேட்கலாள் என்று புரியாமல் முழித்தவாறே, என்ன சொல்லல என்றான் யோசனையோடு. உனக்கு என்ன பிடிக்கும்னு என ஏன் சொல்லாமல் மறைத்து விட்டா என்று குறைப்பட்டு கொண்டே கேட்க, விஹானின் முகம் அவளின் வார்த்தையை கேட்ட நொடியில் வேதனையை தத்தெடுக்க சொல்லி, என்ன மியூஸ், என்ன பூனைக்குட்டி தான் என்னை பிடிக்காதே என்றான் சற்று விரக்தியான குரலில். அதை கேட்டு விஹானை முறைத்தவள், அப்படின்னு உன் பூனைக்குட்டி சொல்லுச்சா என இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைத்தபடி கேட்கவும், இதை சொல்லி வேற என பேசிக்கொண்டே நின்றவன் பாதியிலே தன் பேச்சை நிறுத்திவிட்டு, ஹே என்ன சொன்ன என்றான் நம்ப முடியாத குரலில். சொரக்காயில் உப்பில்லைன்னு சொல்கிறாங்க என்றபடி அங்கிருந்து நகர முயன்றவளின் கைப்பற்றி நிறுத்தி தன்னை நோக்கி இழுக்க விஹான் மேல் வந்து பூப்பந்து போல மோதி நின்றாள்.
ஆரு ப்ளீஸ் என்ன சொன்ன சொல்லிடு என தன்னோடு சேர்த்து இருக்க அணைத்தபடியே கேட்டவனிடமிருந்து விலக முயன்றபடியே கோல்டன் வேர்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட் என உதரை சுழித்து கொண்டு சொன்னவளை அப்படியே விழிகளாலேயே விழுங்கியபடியே தூக்கி கொண்டு இருந்ததினால் அவள் முகத்தில் தெரிந்த வெட்கத்தில் தன்னை இழந்து அவள் கழுத்தில் தன் முகத்தை புதைத்தவன் சொல்லிடு என்றான் கிசுகிசுப்பாக. அவன் அருகாமையில் கழுத்தில் புதைந்தபடி பேசியதால் விஹானின் உதடுகள் உரசியதாலும் மீசையின் குறுகுறுப்பாலும் உடல் கூச மேலும் முன்றியவள் என்றாள் வார்த்தையே வெளிவராத குரலில். அதில் நிமிர்ந்து அவளை பார்த்தவனின் கண்களில் கோபத்திற்கு பதில் ஒருவித மயக்கமே இருந்தது. ஆருவை தூக்கியபடியே நகர்ந்தவனின் கழுத்தில் கை கோர்த்து தன்னோடு இறுக்கிக் கொண்ட ஆருவை அப்படியே படுக்கையில் சரித்தவன் அவளுடன் சேர்ந்து சரிந்தான். காலையிலிருந்து தாய்மையின் பொலிவோடு முழு அலங்காரத்தில் இருந்தவளின் மேலிருந்து பார்வையை விளக்க முடியாமல் தடுமாறியவன் அவளையும் குழந்தையையும் ஒரு வாரம் பிரிய வேண்டியிருப்பதை எண்ணி கலங்கி கொண்டிருந்தவன் அவள் கொடுத்த இதழொற்றலில் தித்திப்பு இன்னும் பித்து கொள்ள வைக்க மெல்ல ஆருவின் இதழை நோக்கி குனிந்தான். அதுவரை விகானையே பார்த்து கொண்டிருந்தவள் அவனின் செய்கைக்கான அர்த்தம் புரிய கண்களை மூடிக்கொண்டாள். ஆரோ ஓப்பன் யுவர் ஐஸ் என நூலிடை இடைவெளியில் இதழை தீண்டாது நிறுத்தி கரகரத்தவனின் குரலில் மேலும் சிவந்தவள் மாட்டேன் என்பது போல் தலையசைத்தாள். ஆரு ப்ளீஸ் என்றவரை அவளின் கண்களில் இதழ் பதித்தவனின் செய்கையில் அவளையும் அறியாமல் ஆருவின் கண்கள் திறந்து கொள்ள அதில் கரை புரண்ட காதலில் சுகமாய் தொலைந்து போனான். அந்த மனம் முழுக்க தழும்ப தழும்ப காதலை சுமந்து கொண்டு அவளுக்காக காத்திருந்த காதலன் திடீரென்று வந்து ஆறு இப்படி நடந்து கொண்டதற்கான காரணம் என்னவென்று இப்போது வரை தெரியாவிட்டாலும் இந்த நிமிடத்து சந்தோஷம் ஒன்றே போதுமென தோன்றியது விஹானுக்கு. இருவரும் இன்னும் எதையும் மனம் விட்டு பேசிக்கொள்ளவில்லை. ஒருவர் மனதை மற்றொருவருக்கு அவர்கள் வார்த்தைகளில் தெரிவிக்கவில்லை. இருந்தாலும் இருவரிடையே ஒரு நெருக்கம் உரிமை அவர்கள் அறியாமையை வர இருவரின் மனதில் இருந்த காதலை காரணமாக்கியது. எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆறு விஹானை ஒருமையில் அழைப்பதும் டா போட்டு பேசுவதும் இயல்பாக நிகழ அதை விஹானுமே ஏற்றது ஒருபுறம் என்றால் அவனின் டி என்ற விழிப்பும் அதை ஆறு ஏற்றதும் அப்படியே நடந்தது. ஆருவின் கண்களில் காதலை கண்டபடியே அவள் இதழில் புதைந்தவன் எவ்வளவு நேரம் அப்படியே மூழ்கியிருந்தானோ அது இருவருக்குமே தெரியாது. அவர்களின் மௌன நிலையை கலைப்பது போல விஹானின் போன் ஒலிக்க மனமே இல்லாமல் ஆருவிடமிருந்து விலகியவன் அதை எடுத்து யாரென்று பார்க்காமல் கூட அணைத்து பக்கத்தில் போட்டுவிட்டு மீண்டும் ஆருவை நெருங்க ஃபோன் மீண்டும் ஒலித்து தன் இருப்பை உணர்த்த அது ஒரு சலிப்போது எடுத்து அணைக்க முயல அதில் ஒளிர்ந்த பெயரை கண்டு சற்றென்று எழுந்து எஸ் டாட் என்றான். அந்த பக்கம் அவர் கிளம்ப நேரமாவதை பற்றி சொல்ல வரேன் என ஃபோனை கட் செய்தவன் மனமோ தாழ முடியாத வேதனையில் துவண்டது. கையில் கிடைத்த புதலை யாரோ தட்டி பறித்தது போல இருந்தது. கைகளால் தலையை அழுத்த கோதிக்கொண்டு கண்களில் பிரிவு துயரை தேக்கி அவனை திரும்பி பார்க்க ஆர்வம் கலங்கிய கண்களோடு விஹானையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். சட்டென்று இழுத்து அவளை அணைத்து கொண்டவன் ஆருவின் உச்சியில் இதழ் பதித்து எனக்கும் அப்படித்தாண்டா இருக்கு என்றான் தூக்கம் நிறைந்த குரலில். மெல்ல விஹானின் மார்பில் இருந்து விழி உயர்த்து அவனை பார்த்தவள் அப்போ என ஏதோ சொல்ல துவங்கவும் தன் ஒற்றை விரலை கொண்டு ஆருவின் இதழை மூடியவன் எதுவும் சொல்லாத பேபி நீ முதலாக என்கிட்ட விரும்பி கேட்டதை என்னால் நிறைவேற்ற முடியாம செஞ்சிடாதே என கண்களில் கெஞ்சலோடு கேட்டான். அதில் விஹானின் மனதும் அவனின் தற்போதைய நிலையும் புரிய அமைதியாக எதுவும் பேசாமல் அவன் மார்பில் அழுத்தமாக புதைந்து கொண்டாள். இருவருக்குமே இந்த நிலை இப்படியே நீடிக்காதா என்றே தோன்றியது. விலகவோ எழுந்து செல்லவோ மனமின்றி இறுக அணைத்து கொண்டு அமர்ந்த இருந்தவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் அதுவும் முடியாமல் செல்ல வேண்டிய அவசியத்தை உணர்ந்து எழுந்து செல்ல அறையிலிருந்து வெளியே செல்ல கதவை திறக்க முயன்ற விஹானின் சட்டை காலரை பற்றி இழுத்து தன் உயரத்திற்கு அவனை குனிய வைத்த ஆரு அவனின் இதழில் தன் முத்திரையை அழுத்தமாக பதித்தாள். அதில் கிறங்கி போனவன் என்னடி இது என்றான். கரகரப்பான குரலில் டண்டண்டாக ஏக்கம் வலிய இப்போது போய் இப்படி செய்கிறாளே என கிளம்ப வேண்டி இருப்பதை நினைத்து ஏன் உனக்கு இது என்னன்னு தெரியாதா தெரியாம தான் அன்னைக்கு மாடியில் வச்சு கொடுத்தியா என உதட்டை வளைத்து நெளித்து கொழும்பாக கேட்டவளை கண்டு மயங்கியவன் அவளை இழுத்து இடுப்பை வளைத்து தன் உயரத்திற்கு தூக்கி நொடியும் தாமதிக்காமல் அவள் இதழை சிறை செய்திருந்தான். அவன் கைகளில் இருந்தபடி ஒரு கையால் விஹானின் கழுத்தை வளைத்து தன்னை நோக்கி இழுத்தவளின் மற்றொரு கை அவனின் தலைமுடி அலை பாய்ந்தது. ஆருவின் இந்த இணக்கம் விஹானை பித்து கொள்ள செய்ய அவளை தூக்கியவரை நகர்ந்தவனை அவனின் மொபைல் ஒலி எழுப்பி நிறுத்தியது.
அதில் அப்படியே நின்றவனின் கைகளில் இருந்தபடியே விஹானை பார்த்து ஆறு குறும்பாக சிரிக்கவும், என்னை பார்த்தா சிரிப்பா இருக்கா உனக்கு என போலியாக மிரட்டியவனைக் கண்டு பொங்கிய சிரிப்பை ஆறு அடக்கவும், அவளின் அந்த சிவந்த கன்னங்கள் வாவென்று விஹானைக்கு அழைப்பு விடுவதைப் போல இருக்க அதை அழுத்தமாக இதழ் பதித்தான். அப்போது மீண்டும் ஃபோன் ஒலிக்க, உங்க மாமாதாண்டி எனக்கு வில்லனே என சலிப்போடு சொன்னவனின் முகத்தை ஒற்றை விரல் கொண்டு வருடியவள், அவரை ஏன் திட்டுறீங்க? அவருக்கு என்ன ஜோசியமா தெரியும்? இத்தனை நாள் அவர் பையன் சும்மாவே இருந்தான்னு என வேண்டும் என்றே அந்த சும்மாவில் அப்படி ஒரு அழுத்தத்தை கூட்டி நக்கல் செய்தாள். அதில் கோபமும் சிரிப்பும் கலந்து வர, என்னடி நக்காளா என முறைக்க முயன்று தோற்றவனை கண்டு ஆமா என்பது போல கண்களை சிமிட்டியவளை கைகளில் ஏந்தியபடியே இன்னும் இறுக்கி ஆருவின் காதருகே குனிந்து, நான் சும்மாவே இருந்திருந்தா சஜு எப்படி வந்தான் என்றான் கிசுகிசுப்பாக. அதில் சிவந்த முகத்தை விஹானின் மார்பிலையே புதைத்து கொண்டு சீ போ என்றாள் ஆரு. நேரமாவதை உணர்ந்து இதற்கு மேலும் தாமதிக்க முடியாது என்று புரிந்த ஆழ்ந்த ஒரு இதழொச்சலை பரிசாக அளித்துவிட்டு அதையே அவனும் பரிசாக எண்ணி ஏற்றுக்கொண்டு மனமே இல்லாமல் ஆறுவோடு கீழே இறங்கி வந்தான். அங்கு மொத்த குடும்பமும் தயாராக இவர்களுக்காக காத்து கொண்டிருக்க விஹானின் வலது முழங்கையை பற்றி கொண்டு அதில் தலை சாய்த்தபடி நடந்து வந்த ஆறுவையும் அவளுக்காக தன் வேக நடையை விட்டு மெதுவாக நடந்து வருவதை கண்டு அங்கிருந்த அத்தனை பேருக்கும் அவர்களின் இருவரின் மனநிலை புரிந்தது. திருமணத்திற்கு பிறகான முதல் பிரிவு, அதுவும் செல்வ மகன் பிறந்து இருக்கும் இந்த நேரத்தில் என்பதாலும் வேறு யாரும் செல்ல முடியாது என்பதால் விஹானை செல்ல வேண்டி இருந்தது. தன் அருகில் வந்து நின்ற மகனை சங்கடமாய் பார்த்த ஜெய், சாரி விஹு, லேட் ஆகுதேன்னு தான் என அவனை மீண்டும் மீண்டும் அழைத்ததற்கான காரணத்தை சொல்ல புரிந்தது என்பது போல தலையசைத்தான். அனைவரிடமும் சொல்லிக்கொண்டு கிளம்பியவன் ஆருவின் கைகளை பற்றி கொண்டு செல்ல முடியாமல் தயங்க அவர்களுக்கு தனிமையை கொடுத்துவிட்டு அனைவரும் வெளியே சென்றனர். ஆருவின் கண்களில் விமான நிலையத்திற்கு நானும் வரவா என்ற ஆர்வமும் எதிர்பார்ப்பும் தெரிய, நோடா வேண்டாம், அங்கே நீ கண் கலங்கினா என்னால் கிளம்ப முடியாது பேபி எனவும் அழகியோடு அவன் மார்பில் சார்ந்து கொண்டாள்.